அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசினருக்கு 3 குரு வக்கிரம், 5 கேது, 10 சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். விரய ராசியில் 7.5 சனியில் சனி பகவான். வெளி வட்டாரங்களில் தங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஏனென்றால் 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் முடியும். தொழில் சார்ந்த கடன் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கவனம் வேண்டும். சுபகாரிய தொடர்பான செயல்பாடுகளில் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். இசை சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் உருவாகும். புதிய வகை ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். வாகன வசதிகள் மேம்படும். மருத்துவம் சார்ந்த துறைகளில் உள்ளோருக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில மதிநுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். மேஷ ராசியினர் வாழ்க்கை துணைவர்களுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதிகம் வாய் பேசுதல் கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க வேண்டும். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்க வேண்டும். தேவையில்லாத பழைய நினைவுகள் மற்றும் விஷயங்களை எண்ணுவதை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. ராசி அதிபதி செவ்வாய் பலமாக 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் உச்சம் பெற்று இருக்கிறார். மிக மிக சிறப்பு. வெகு நாளாக காத்திருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த வாரம் நடந்துவிடும். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். மேலும் மேலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றும். தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். தீராத பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பாக்யாதிபதி குரு வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்யஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பான பலனை தங்களுக்கு தரும். அதோடு அவருடைய பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சிற்சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதனை சரி செய்து கொள்வீர்கள். சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டாகும். சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். புதிய வேலைக்காக காத்திருப்போருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். விரயஸ்தானத்தை சில கிரகங்கள் பார்ப்பதால் பண வகையில் எச்சரிக்கை தேவை. அனாவசியமாக செலவு செய்தல் வேண்டாம். திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். செலவில் சிக்கனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென இடமாற்றங்கள் வரலாம். யாருடனும் கருத்து வேற்றுமைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். ஆக மேஷ ராசியினர் குடும்பத்தில் கணவன் மனைவி பேசும்போது சற்று அமைதி நிதானம் தேவை. ஏனென்றால் மேஷ ராசி நெருப்பு ராசி. நெருப்பு போன்று இருப்பீர்கள். வார்த்தைகள் சூடான வார்த்தைகள். மேஷ ராசியினரை பெரும்பாலும் தொட்டு பார்த்தால் ஆண்கள் ஆனாலும் சரி, பெண்கள் ஆனாலும் சரி, உடல் சூடாகவே இருக்கும், தலையிலிருந்து கால் வரை. ஆகவே சூடான பேச்சை தவிர்த்தல் வேண்டும். கோயிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.